ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு ஹியூமனுக்கான ஒரு வீடியோ தான். நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதில ஹியூமனுக்கு போட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ யாரோ ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் டைப்ல கேட்டிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய ரிக்வெஸ்ட் இருக்கு. நெறைய பேருக்கு பண்ணணும். நெறையா பேர் ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க. பட் சத்தியமா சொல்றேன் என்னால சுத்தமா முடியல. எனக்கு டைமே கிடைக்கல பண்றதுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். இனிமே வந்து வீடியோஸ் வர கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ, அதனால வந்துட்டு யார் ரிக்வெஸ்ட்டும் பண்ணலன்னா கோச்சிக்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அ கூடிய சீக்கிரம் அப்படியே பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? நீ பண்ணலன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. அது எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வேலையா இருக்கேன். லைட்டா கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ, அதனால கோச்சிக்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம நேரா வந்து ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஒரு கல்யாண மண்டபத்த தான் காட்டுறோம். அங்க நம்ப ஜிமன் தான் அங்க இங்கேன்னு சுத்திட்டுருக்கான். ஸோ, அவன் சொந்தக்காரவங்க கல்யாணம் தான். பட் ரொம்ப முக்கியமானவங்க கல்யாணம் கிடையாது. ஸோ, அதனால அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க ஹால்ல வந்து உட்காரலான்னு வரும்போது, அங்க எப்போதும் போல ஒரு பூமர் ஆன்ட்டி வந்து நம்ப ஜிம்மன பார்க்குறாங்க. ஜிம்மன பார்த்துட்டு, "என்னப்பா ஜிமினு, என்ன கல்யாணத்துக்குலாம் வந்துட்டு அப்படியே ஆளெல்லாம் பார்க்காம அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போறியே என்ன? உங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் அந்த கல்யாணத்துக்கே வரலன்னேன். ஆனா எங்க அம்மாவோ வந்தே ஆகணும்னு இழுத்துட்டு வந்துருச்சு. ஆ ஒன்றும் இல்ல அத்த, சொல்லுங்க. என்ன என்ன இப்போ? உங்கள பார்க்கலன்னு கோவமா? இதோ பார்க்குறேன் திரும்புங்க. என்ன ஒரே நகையா இருக்கு? மாமா எதுவும் நகை திருப்பி குடுத்துட்டாரா? ஆமா, உங்க மாமா திருப்பி தராரு. இதெல்லாம் என் தங்கச்சி நகை. ஓ! தங்கச்சி நகையா? சரி, சரி நம்பிட்டேன். சரி அத்த, வேற எதுவுமா? நான் அப்படியே போய் அங்க ஓரமா உட்காந்துக்கிறேன். இருப்பா பேசணும். ஆமா, என்னமோ நீ இப்போ பிஜிக்கு போட்டிருக்கியாமே? ஆமா அத்த, யூஜி முடிச்சுட்டேன். அடுத்து பிஜி தானே? என்னப்பா யூஜி முடிச்சுட்டேன், பிஜி முடிச்சுட்டேன், பிஹெச்டின்ட்டு. கல்யாணத்த பண்ணுப்பா நேரங்காலத்தோட. நீயும் அடுத்து கல்யாண சாப்பாடு போடணும்ல. கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்றதே இதோட பொழப்பு போல. என்னப்பா? இல்ல அத்த, கல்யாண சாப்பாடு தானே. ஒரு 2, 3, 4, 5 வருஷம் 10, 11 அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். என்னது 10, 11 வருஷமா? அப்பலாம் நான் இருப்பேனான்னே தெரியலையே! நீ இருக்கக்கூடாதுன்னா அவ்வளோ வருஷம் தள்ளி பண்ண போற. என்னப்பா? என்ன ஏதோ முணுமுணுக்கிற போல? ஒன்றும் இல்ல அத்த, ஒன்றும் இல்ல. அதெல்லாம் பண்ணலாம் அத்த. ஃபர்ஸ்ட்டு நம்ம பிஜிய முடிப்போம். இப்போ தான் சேர்ந்து 1 வாரம் ஆகுது. அதுக்குள்ள நீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா, என் அப்பன் படிப்ப நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவான். கொஞ்சம் போட்டும், கொஞ்ச நாள் போட்டும். சரிப்பா, சரி, சரி. நான் அப்படியே போயிட்டு அந்த அங்க ராஜேஷ் பையன் இருக்கான், அவன்ட்ட பேசுறேன். போ, போ. ஒவ்வொருத்தவங்க உயிரையா வாங்குறதுக்குன்னே வந்திருக்க. போங்க அத்த, போங்க. போயிட்டு எல்லார் வயித்தெரிச்சலையும் வாங்கி கொட்டிக்க. என்னப்பா? ஒன்றும் இல்ல அத்த, போங்க, போங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு போகும்போதே செம கடுப்பு. அந்த அவங்க அப்படி பேசினது. அவன் அப்படியே கடுப்பா அந்த பக்கம் போகும்போது, அங்க ஒரு பொண்ணு தான். "டேய் மாமா! டிஜிமன் மாமா!" யார்ரா அது? நம்மள மாமா. ஓ! இவளா? என்னாச்சு மேடம்? என்ன? "டேய் மாமா வா! இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்துருவோம்." "என்னடி? என்னடி அது?" "அது ஒன்றும் இல்ல மாமா. அந்த பலூன்ல லைட்டா தண்ணி ஊத்தி, நெறைய கோலமாவு, கலர் கோலமாவு போட்டு கலந்து வச்சிருக்கேன். நீ வேற அழகா வெள்ளை சட்டை போட்டிருக்கியா? உன் சட்டையில சாயம் எந்த அளவுக்கு இறங்குதுன்னு பார்க்கலான்னு தான். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அத எடுத்துட்டு வரா. ஜிமின், "ஏய் வேணாம், வேணாம், வேணாம். இங்க பாரு வெள்ள சட்டை துவைக்க முடியாது. நான் துவைக்க மாட்டேன். அம்மா தான் துவைக்கும். சத்தியமா கொன்றும் என்ன விட்டுரு. வராதடி, பக்கத்துல வராத. ஏய் லக்ஷ்மி வராத. போ, போ." "அது எப்படி மாமா? உன் சட்டைய இப்ப நான் பண்ணியே ஆவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஜிம்ன தொரத்த, ஜிம்னு அப்படியே ஓடிட்டுருக்கான். ஜிம்னு அப்படியே ரொம்ப வேகமா எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடுறான். பட் அங்க கூட்டம் இருக்கனால ஒவ்வொருத்தங்க மேல இடிச்சுட்டு, இடிச்சுட்டு ஓடுறான். இப்போ அந்த பொண்ணு கரெக்ட்டா எய்ம் பண்ணி அடிக்க, ஜிம்மனோட ரைட் ஹேண்ட்ல அது பட்டுருது. ஸோ அந்த சைட் பாதி இது அப்படியே ஒரு மாரி கலராயிடுது. அவ வந்து ஒரு ரெட் கலர் மிக்ஸ்ட் தான் குடுத்துருப்பா உள்ளார. ஸோ அது வந்து அப்படியே ஒரு மாரி ரத்தம் காயப்பட்ட மாரி ஜிம்முனுக்கு மாறிடுது. ஜிம்முன் அத பார்த்துட்டு,
அடி பாவி! உன்ன உன்ன என்ன பண்ணுறேன் பாரு! இந்த கரை போகுமாடி? அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அப்படியே அவள பின்னாடியே தொரத்திட்டு போறான். ஸோ வந்து ஒரு 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 இடத்துல வந்து இந்த மாரி பஞ்ச் ஆஃப் ஸ்டாக் வச்சிருப்பா. அத ஜிம்முன்னு எடுத்துட்டு அவள அப்படியே தொரத்திக்கிட்டே ஓட, அவ "மாமா முடிஞ்சா முடிஞ்சா ஒரே ட்ராப் என் மேல அடிச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓட, "முடிஞ்சாவா? இருடி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஓடுறான். அவன் ஓடின வேகத்துல ஒரு கட்டத்துல தூக்கி போடுறான். அப்போது கரெக்டாக லக்ஷ்மி வேறு சைடு போக, அது அங்கே வந்து இன்னொரு பர்சன் மேலே விழுந்துருது. அவரும் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வந்திருக்காரு. ஜிமினுக்கு எப்படி ரைட் ஹேண்டில் பட்டுச்சோ, அவருக்கு லெஃப்ட் ஹேண்டில் பட்டு அந்த சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே கரையாயிடுச்சு. அவருக்கும் கரெக்டாக ரெட் கலரில். ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு, "ஏங்க தூக்கி போடுறேன்னு தெரியுதுல்ல, இப்படி தான் குறுக்க வருவீங்களா? பார்த்தீங்களா வெள்ளை சட்டை ஃபுல்லாக கலர் ஆயிடுச்சு. ம் பரவாயில்ல, உங்கள் இது நல்லா தான் இருக்குது, நீ எதை கம்பேர் பண்ண. ஸோ சாரி, நானும் அவளும் கொஞ்சம் சின்னதாக சண்டை போட்டுட்ருந்தோம், அதில் அப்படி ஆயிடுச்சு, சாரி" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கே நிற்காம அப்படியே குடுகுடுன்னு ஓடிருந்தான். அங்கேருந்து ஓடி வந்துட்டு, அப்பா நல்ல வேலை 2 நிமிஷம் நின்று இருந்தேன், சங்கு உயிர்ப்பானுங்க எனக்கு. மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடான்னு வேற தெரிலையே, எந்த வீடாக இருந்தா என்ன, இனிமே இது என் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்படியே இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே போல் ஜிம்மனோட காலேஜ் தான் காட்டுறோம். ஜிம்மன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ எல்லாருமே கொஞ்சம் புது புது ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஜிம்மனும் இன்னொரு பையன் கிருஷ்ணன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மட்டும் பிஜிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பேரும் ஒன்றா தான் வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ அப்போ ஜிம்மனும் கிருஷ்ணும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அலப்பறையெல்லாம் ஜிம்மன் சொல்லிகிட்டு இருக்க, கிருஷ் வந்து நல்ல வேலை பண்ணேன், ஒரு நிமிஷத்தில் ஓடி வந்திருக்கேன், இல்லைன்னு வை உன் சட்டையில் இருந்த கோலமாவு கலர் நிஜமாவே ரத்த கலராக மாறி இருக்கும்டா, ஒரு நிமிஷத்தில் உயிர் தப்பிச்சிருக்கேன்டா. அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறா, கையில் சிக்குனா மட்டும் வையேன் கொன்னுடுவேன். நல்லா பார்த்தேன், நான் அவட்ட திட்டு வாங்க அதை குறையா நின்றுட்டு இருந்தபோது ஓரத்துலேருந்து எப்படி சிரிச்சிட்டு இருந்தா தெரியுமா, அவளுக்கு இருக்குது. அவளாவது உன் கையில் இனிமேல் சிக்கிறதாவது வாய்ப்பே இல்லை. ஏய் நீ என்ன என் ஃப்ரெண்டா இல்லை அவ ஃப்ரெண்டா, சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டுருக்க. சும்மா சொன்ன மச்சான். சரி வா கிளாஸ்க்கு போவோம், இன்றைக்கி ஃபஸ்ட் டே வராது, நிறைய ஸ்டாஃப்ஸ் வராங்களாம். ஃபஸ்ட் டே ஸ்டாஃபே வரலையடா. அதான்டா இன்றைக்கி எல்லோரும் வராங்க, வா போயிட்டு. அம்மா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, வர வழியில் ஒரு முட்டு, இதுக்கு தான் அரைகுறையாக தூக்கத்தில் வண்டி ஓட்டாதங்கிறேன். ஆட போடா, ஏன்டா நைட்டு மேட்ச் விளாட்றேன் ஜெயிக்க முடில, விளாண்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு பாரு, உன் கண் என்னைக்கு வெளில இருந்திருக்கு, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே எந்திரிச்சு போகிறாங்க. இப்போது ஜிம்முனும் கிருஷ்ணும் கிளாஸில் போய் உட்காந்துட்டு எல்லாருக்கூடயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிளாகி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து 1 வீக் தான் ஆயிருக்கும். 1 வீக்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து யாரும் பெருசாக மீட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, காலேஜே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு. செகண்ட் டே வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் டே, 2 நாள் ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். இன்றைக்கி தான் எல்லாருமே ஒரு மாதிரி மீட் பண்ணுறதுக்கு டைமே கிடச்சிருக்கும். எல்லோரும் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது உள்ளே ஒரு பொண்ணு தான் என்ட்ரு ஆகுறா. ஸோ அந்த பொண்ணு என்ட்ரு ஆகினோடனே ஜிம்மன் அப்படியே கிருஷ்ணை பார்த்து, டே 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 மச்சான் 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 இங்கே வர்றா, செம்மையாக இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம ஸ்டாஃபா? மேபி இருக்கலாம், பார்க்க செம்மையாக இருக்காங்கல்ல. மச்சான் உடனே விழுவாத, இங்கே பல பேர் பல விதமாக பல ரகமாக இருக்காங்க, அதனால் பார்த்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், சரியா? அப்படிங்கிறேன் அப்போ போயிடுவோம், பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமாக. ஆட போதுண்டா, நீ அந்த அம்மாவை விட்டால் இப்போயும் முழுங்கிடுவ போல, கொஞ்சம் அமைதியாக இரு, அட போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்துட்டு அந்த கிளாஸ் வந்துட்டு போகுது. பட் நம்ம தலைவன் வந்து அப்படியே அந்த மேமே அதாவது அவங்க ஸ்டாஃபே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான், ரசிச்சுட்டே இருக்கான். இப்படியே அந்த கிளாஸும் முடிய, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நான் தான் உங்களோட மென்டார், எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் கிளாஸ்க்கான ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம சூஸ் பண்ணணும். யாராவது வாலண்டியர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஒரு 2-3 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஸோ 2-3 பேர் இருக்கனால அவங்க
சரி ஓகே. 2, 3 பேர்ட்ட இருக்கீங்க. அதனால நம்ம வந்து ஒரு வோட்டிங் செஷன் வச்சிடலாம். இன்னைக்கு இல்ல, ஒரு 2 டேஸ் போகட்டும். ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டாஃப்ஸும் வந்து இந்த வோட்டிங் செஷன்ல இருப்பாங்க. ஸோ, அதனால நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே. இப்போ நான் வந்து கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாஃப் வந்து பார்த்துக்கோங்க. பாய். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஸோ, அவங்க அப்படி போனதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாரும் அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இத ஜிமின் பார்த்துட்டு, "என்ன மச்சான், இந்த போட்டிக்கெல்லாம் நின்னா எல்லாம் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா, நீ நானு சந்தோஷமா கட்டிப்பிடிச்சு பேசிட்டு இருக்கானுங்க." டேய் கிறுக்கு, முதல்ல ஒழுங்கா அத பாரு. அதுங்க 3 ஒரே குரூப்பு. பிரிஞ்சு பிரிஞ்சு உட்காந்துருக்குங்க. ஓ! இதான் டாக்டிக்ஸா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம என்னைக்கோ பெரிய ஆள் ஆயிருந்திருப்போமே. அதெல்லாம் தெரியாம தானே உட்காந்துருக்கோம். மூட்டு உட்கார். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோட ஃப்ரெண்ட் கிரிஷ் திட்டிட்டு இருக்கான். இப்போ அந்த கிளாஸ்ல இன்னும் ஸ்டாஃப் என்டர் ஆகுறாங்க. இங்க ஜிம்முனும் கிரிஷும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. மத்த எல்லாரும் அப்படியே எந்திரிக்கிறாங்க. இவங்க எந்திரிக்கிறத பார்த்துட்டு இவனுங்களும் எந்திரிச்சு அப்படியே பேசி சிரிச்சுட்டு ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தவன் தான் கிரிஷோட கைய ஒரு அமுக்கு போட்டு ஒரு அமுக்கு அமுக்குறான். கிரிஷ் அட டேய் கை விட்றா, வாயில தான் அசிங்கமாக வந்துட போகுது. கையை விட்றா, நான் ஏன்டா இப்படி பிடிச்சி அமுக்குற? மச்சான், எனக்கு சங்கு ஊத போகிறாங்கடா. ஏன்டா, யாரடா, என்னடா பண்ண? அங்கே பாரு. என்னடா டேய், உனக்கு தெரில? என்ன தெரில? அது யாருன்னு உனக்கு தெரில? டேய், எனக்கு தெரிலடா, யாரா? மச்சான், அவன் தாண்டா கல்யாண மண்டபத்தில் நான் கலரை விட்டு அடித்தவன். அடப்பாவி, அவனா? ஆமாம், நீ கலரை விட்டு அடித்ததெல்லாம் எனக்கு எப்படா தெரியும்? கதை தான் சொன்னேன். என்ன என்கிட்ட வரைஞ்சா காட்டினா ஆளு மூஞ்ச. ஐயோ படுத்தாத மச்சான், ப்ளீஸ் மச்சான், எனக்கு பயமாக இருக்குடா என்ன பண்ண போகிறான்னு. அன்னைக்கு தான் நீ அடித்த உடனே ஓடி வந்துட்டல, மேபி உன் மூஞ்சி ஞாபகம் இருக்காது, கவலைப்படாத. எனக்கு நம்பிக்கை இல்லை. மச்சான் பார்க்குறாரு. ஐயோ, அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஜிம்மனுக்குலாம் உள்ள அள்ளு விடுது. அவனால் வந்துட்டு முடியவே இல்லை. அவன் வந்து பயத்துலேயே உட்காந்துருக்கான். ஸோ இப்போது கரெக்டாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் தான், ஏய் லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, பசங்க 2 பேரும் ஒரு சிக்னலும் கொடுக்காம அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கானுங்க. திரும்பவும் லாஸ்ட் பெஞ்சில் இருக்க 2 பேரையும் தான் கூப்பிட்றேன். சார், எங்களையா? டீ, இந்த நொட்டெல்லாம் ஒன்று கேட்க சொன்னதா? இல்லை ஜிம்முன்னு, அவங்க லாஸ்ட் பெஞ்சுன்னு நல்லா பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எந்திரிக்கனா அசிங்கமாக போயிடும். உங்கள் 2 பேரும் தான் சார், எந்திரிங்க அப்படின்னு சொல்ல ஜிம்மனும் கிருஷ்ணும் அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஜிம்மன் எதையோ கீழே போட்டு தொலைச்ச மாதிரி அப்படியே கீழே தேடிட்டு இருக்கான். கிருஷ் வந்துட்டு, சொல்லுங்கள் சார், நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாண்டா, ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணணும். சொன்னால் செய்வீங்களா? எங்கள் சேவை உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஜிம்மன் தான் அப்படியே கிருஷை திரும்பி பார்த்து, கொப்பத்தா கொளுத்து நினச்சி கொண்டுருவேன், இன்னும் கோர்த்து விட்டுட்ருக்கேன் அவன்கிட்ட. என்ன மச்சான், வேறு வழி இல்லைடா. அங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ அடித்த பலூனோட கலர் சிவப்பு அவன் கண்ணில் ஏற போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் பார்க்குற பார்வையை கொஞ்சம் பாரேன், தெரியுது நீ சாத்து. ஏய், என்ன பேச்சாங்க? ஒன்றும் இல்லை சார், நத்திங். எங்கள் சேவை உங்களுக்கு தேவை. நீங்கள் என்ன சேவை, எப்போ தேவை, அது உங்கள் சேவை தானே. இப்போ வாங்க சொல்கிறேன். சார், நாங்கள் கொஞ்சம் படிக்கிற பசங்க, அதனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிற கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. அடுத்த ஸ்டாஃப்கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க. சாருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு மச்சான். பொண்டெல்லாம் கேட்டாங்க, மூட்டு போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிளாஸை விட்டு வெளில போக, ஜிம்மன் தான் அப்படியே போயிட்டு அப்படியே கையெல்லாம் கட்டிட்டு ரொம்ப நல்லா பையன் மாதிரி கிளாஸ் விட்டு வெளில நிற்கிறான். இப்போ இந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு ஜிம்மனை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணிட்டு, என்ன ரொம்ப நல்ல பையன் மாதிரி நின்றுட்டுருக்க? நான் நல்ல பையன்தான் சார், கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ணுவேன், அவ்வளோதான்.
ஓ! கொஞ்சம். கொஞ்சமா? சரி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் அப்படியே ஜிம்முன மேல கீழ பார்த்துட்ருக்கும்போது, அங்க இன்னொரு ஸ்டாஃப் வந்துட்டு, "யுங்கி சார், நீங்க எதுவும் பேரண்ட்ஸ மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்களா?" "ஆ, ஆமா. வந்துட்டாங்களா?" "ம். வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க போறீங்களா?" "ஓகே, ஓகே. நான் போறேன். நீங்க 2 பேரும் நாளைக்கு ஈவினிங் நான் சொல்றத செய்யுங்க." "என்ன சார்?" "நாளைக்கு காலைல சொல்றேன்." "ஓகே. தாராளமா." "அதுக்கு முன்னாடி நீ உன் பேர் என்ன?" "ஜிமன்." "ஆ, நீ ஈவினிங் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்துட்டு போணும்." "ஏன் சார்?" "பார்த்துட்டு போணும்னு சொன்னேன்." "ஓகே சார்." அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி அப்படியே அங்கேருந்து போறான். ஸோ ஜிம்மனும், "போச்சு, போச்சு, 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 போச்சு. எல்லாம் போச்சு. கன்ஃபார்ம் என்ன வச்சு செய்ய போறான். நான் மாட்டுனேன் போ. ஐயோ கடவுளே! ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ற? அன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு நான் போகாமலே இருந்திருக்கலாம். ச்சே! என்னென்னலாம் ஐயோ! புலம்ப கூட முடியலையே! மச்சான், மச்சான், மச்சான் கண்ட்ரோல் பண்ணு மச்சான். என்னடா பண்ணிட போறாரு? புடுங்குவான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால ஹாயா ஜாலியா நின்னுட்டுருக்க. எனக்கு தான எல்லா பிரச்சனையும். இட்ஸ் ஓகே ப்ரோ. காம் டவுன். குத்துனேன்னு வையு, குடல்லாம் வெளில வந்துரும். போ! அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே கத்திட்டு அங்கேருந்து போறான். இப்போ ஈவினிங் போல ஆகுது. கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிமன் தான், "டேய் போலாமா?" "மச்சி எங்க போலாமா?" "வீட்டுக்கு தான் வேற எங்க?" "என்ன தலைவரே மறந்துட்டீங்களா என்ன?" "என்னது?" "உங்கள நம்ப யுங்கி சார் வந்து பார்க்க சொன்னார்ல." "டேய் அவனே மறந்திருந்தாலும் நீ எடுத்து குடுப்ப போலயேடா." "அதுக்கு தானே மச்சான் இருக்கேன். போ போ டாடா பை பை." "ஏய் நான்லாம் போமாட்டேன். தனியாலாம் போ முடியாது." "மச்சான் நீ தான் தனியா தான் வரணும்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "அப்படி யாரும் சொல்லல. நீ வா." "அது கஷ்டம் ப்ரோ. இன்னைக்கு நம்மளுக்கு அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு." "என்ன புடுங்குற அப்பாயின்ட்மெண்ட் உனக்கு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல ஒரு சோக்கு ஃபிகர் இருக்கு." "ஆ? அது எப்படி உனக்கு தெரியும்?" "காலேஜ்ல சேர்ந்து வேற என்ன பண்ண சொல்ற?" "அதெல்லாம் அப்படியே பேசி கரெக்ட் பண்ணி." "என்னடா என்ன சொல்ற?" "பண்ணி வச்சிருக்கேன். போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் வேற போடணும். அதான். நீ கிளம்பு. நான் போயிட்டு போட்டு வரேன்." "டேய் வேணாம். என்னை விட்டு தனியா போவாத. சத்தியமா சொல்றேன். ஏதாவது பிரச்சனையில கிளம்பிட போகுது. ப்ளீஸ். ப்ளீஸ் மச்சான். ப்ளீஸ்." பாய் மச்சான். டேய் 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 டேய். ஐயோ! கொல்றான்டா என்ன. கொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே புலம்பிட்டே அங்கே நின்றுட்டுருக்கான். வேற வழி இல்ல. போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அப்படியே வந்துட்டு இப்போ யுங்கியோட கேபினுக்கு போறான். அங்க போனா யுங்கி கேபின்ல இல்ல. கேபின் டோர் ஓப்பன்ல இருக்கு. ஸோ அவன் கேபின் வாசல்லே நின்னுட்டுருக்கான். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அவன் அப்படியே தான் நின்னுட்டுருக்கான். யாருமே அந்த சைடு வரல. அப்போ ஜிம்மன், "இப்போ இங்க நிக்கலாமா? போலாமா? பேசாம போயிட்டு நாளைக்கு கேட்டா, நீங்க வந்தீங்க நான் இல்லன்னு சொல்லிடலாமா?" ம். முடியலையே! என்ன பண்ணலாம்? சரி போலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போறதுக்கு முன்னாடி அந்த கேபின ஒரு மாரி உத்து பார்த்துட்டு திரும்புறான். அப்படி அவன் திரும்பும்போது அவனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அவன், "இரு இரு இரு. அங்க இருக்க எதையோ நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்க, அங்க ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோல ஜிம்மனோட ஃபோட்டோ தான் இருக்கு. ஜிம்மன், "என்ன நம்மளோட புகைப்படம்லாம் வச்சிருக்கான்." போச்சு. நோட் பண்ணிட்டான். ஃபுல்லா நோட் பண்ணிட்டான். இனிமே இந்த 2 வருஷம் எனக்கு சங்கு தான். வெயிட், வெயிட், வெயிட். ஆனா, இது நான் காலேஜ்ல குடுத்த ஃபோட்டோ இல்லையே! இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ உங்க அப்பா, அம்மா எனக்கு குடுத்த ஃபோட்டோ. "ஆ? என் அப்பா, அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் திரும்ப பின்னாடி யுங்கி தான் நிக்கிறான். யுங்கி ரொம்ப பக்கத்துல நிக்கிறான். ஜிமன் ஒரு நிமிஷம் பின்னாடி தள்ள, அந்த டேபிள்ல இருக்க ஒரு 2 விஷயத்த தட்டி விட்டுடுறான். ஜிமன் இப்படி தட்டி விட, "பொறுமையே கிடையாது. பார்த்து நிக்க மாட்டியா நீ?" "ஆ ஐ அம் சாரி. நீங்க தான் ரொம்ப பக்கத்துல வந்து நின்னுட்டீங்க." அந்த ஒரு பதட்டத்துல,
சாரி. ஆ அது இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னீங்க? எங்க அப்பா, அம்மா உங்களுக்கு குடுத்த ஃபோட்டோவா? ஏன்? ம். அவங்கனால உன்ன வச்சு மேய்க்க முடியலையா? அதனால என்ட்ட தள்ளி விடுறதுக்கு. புரியலையே! உன்ன எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்த ஃபோட்டோ. கல்யாணமா? எனக்கும் உங்களுக்குமா? ச்சீ! ஏய்! என்னா? என்னாச்சு? அப்ப ஐயோ! ஜிம்மன். அதாவது அ வ வ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கல்யாணமா? நீங்களும் நானுமா? ஆ ஏன்? ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, கல்யாணம்னா 2 பேர் பண்றது தானே! நான் அப்படி கேட்கல. அம் நீங்க வேற பார்க்க யங்கா இருக்கீங்க. பெருசா வயசான மாரி தெர்ல. மோரோவர் என் வயசுல தான் இருப்பீங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரமா கல்யாணம்? அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்க, யுங்கி தான் அப்படியே போய் அவன் சீட்ல உட்காந்துட்டு, ஜிம்மன் அப்படியே டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணுறான். ஜிம்மன் அவன் ஷர்ட்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு யுங்கிய பார்க்க, அதுவா? நடக்க வேண்டியதெல்லாம் காலாகாலத்துல நடக்கணும்ல. அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். காலாகாலத்துல நடக்கணுமா? அப்படி என்ன உங்க காலகாலத்துல இப்போ உங்களுக்கு நடக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே கேட்க, யுங்கி அப்படியே ஜிம்மனை ரொம்ப பொறுமையா மேலேருந்து கீழே ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மனுக்கு அவன் பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அவன் அப்படியே போதும் போதும் போதும். ஓ அப்படிலாம் பார்க்காதீங்க. ஏன்? என்ன? நான் எதுவுமே ஒன்றும் பண்ணலையே. நீங்கள் எதுவும் பண்ணல தான். ஆனால் உங்கள் பார்வை என்னமோ பண்ணுது. ஓ! அது சரி. அது சரி. நான் அதுக்கும் நீங்கள் வர சொன்னேன் தெரியுமா? ம் தெரியாது. துணி துவைக்க. துணி துவைக்கவா? ஆ ஆ, இது காலேஜ். இங்கே எப்படி துணி துவைக்க முடியும்? அதுவும் இல்லாமல் எனக்கெல்லாம் துணி துவைக்க தெரியாது. ஓ! துணி துவைக்க தெரியாது. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ நேற்று பண்ண தெரியுமா ஒரு வேலை? அதில் என் ஃபேவரட் ஷர்ட் செம்ம அழுக்காயிடுச்சு. ஓஹோ! அதுவா? அது ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்ல. எனக்கு என் ட்ரெஸ் க்ளீன் ஆகணும் அவ்வளோதான். கிளம்பு. எங்க? என் வீட்டுக்கு. ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்கெலாம் போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. எப்படியும் உங்கள் அம்மா பேச்சு கேட்குற மாதிரி நடிக்காத. கிளம்பு. இல்லைனாலும் நான் போக மாட்டேன். இப்போ நீங்கள் இருந்து வரலன்னா நான் உன்னை விட மாட்டேன். சார் சார் ப்ளீஸ் சார். உன்னை வான்னு சொன்னேன். ஷோ! இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. ஐயோ! ஸ்டாஃபாக இருந்தாலே ஒரு பக்கம் கொள்ளுவானுங்க. இதில் என் ஃபேமிலி வேறு என் ஃபோட்டோ எடுத்து கொண்டு நீட்டி வச்சிருக்கு. என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே பின்னாடியே போகிறான். இவங்க எதுவுமே சொல்லாமல் நேராக போய் கார் எடுக்கிறான். ஜிம்மன், நான் பைக்கில் வந்தேன். நான் பைக்லேயே வரேன். அந்த பைக் உன் ஃப்ரெண்டோடது தானே? ஆமாம். அவன் எடுத்துகிட்டு வருவான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வண்டியில் ஏறுறியா? ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஏறுறான். ஏறி உட்காந்துட்டு, சார் நான் திரும்பவும் சொல்கிறேன், அது ஒரு ஆக்சிடெண்ட்டால் நடந்த விஷயம். அது நானும் என் மாமா பொண்ணும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தப்ப நீங்கள் குறுக்க வந்தீங்க. குறுக்க வந்தது உங்கள் தப்பு தானே? ஓ! நீங்கள் விட்டு அடிப்பீங்க, அதை நாங்கள் வேறு குறுக்க வந்து வாங்கிக்கிட்டனால எங்கள் தப்பு. ஓகே ஓகே, நாங்கள் தான் தப்பாக நிறைய பேர் இருக்க இடத்துல விளாண்டுட்டோம், மன்னிச்சிக்கோங்க. நான் வேணால் வேறு ஷர்ட் வாங்கி தரவா? முதல்ல நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஷர்ட்டை துவைச்சி கொடு. எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு துணி துவைக்க தெரியாது. என்ன சொல்கிறது, என்ன ஒரு வேஸ்ட் பீஸ் நான். எனக்கு துணி துவைக்க தெரியாது, துணி மடிக்க தெரியாது, சமைக்க தெரியாது, ஏன் சொல்லப்போனால் சாப்பிட கூட தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் கருணை காட்டுங்களேன். சின்ன கை குழந்த மாதிரி கெஞ்சுறேன்ல, கருணை காட்டுங்களேன். அமைதியாக வந்தால் கருணை மட்டும் இல்லை, என் வீட்டை கூட காட்டுவேன். வா. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி என்ன படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உட்காந்து இருக்கான்.
இப்போது யுங்கியோட வீட்டுக்கு தான் நேராக போகிறோம். யுங்கியோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஜிமன், ஐயோ இப்போ நான் துணி துவைக்கணுமா? துணியை நனைச்சிட்டு துவைப்பாங்களா இல்லை துவைச்சிட்டு நினைப்பாங்களா? ப்ரெஷ்ஷை போட்டால் போயிடுமா? டூத் ப்ரஷ் வச்சு எவ்வளோ நேரம் நான் அதில் தேய்க்கிறது? கை வலிக்காது? எங்கள் அம்மா அப்பயே சொன்னுச்சு துணி துவைக்க கற்றுக்கன்னு. நான் தான் பெரிய இவன் மாதிரி அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கும்போது யுங்கி ஒரு பக்கெட் ஃபுல்லாக துணி அழுட்டு வரான். அதை ஜிமன் பார்த்துட்டு, போச்சு சோலி முடிஞ்சிச்சு, இவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்காக எனக்கு காசு கொடுக்காம வாஷிங் மிஷினை வேலைக்கு வச்சுக்கிறதுக்காக கூப்பிட்ருக்கான். தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. என்னது? என்ன தெரிஞ்சு போச்சு? ஒன்றும் இல்லை சார், உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லையா? இருக்கு, சில துணி எனக்கு கையில் துவைச்சா தான் பிடிக்கும். ஓ, அதுக்கு நீங்கள் தானே துவைக்கணும், எதுக்கு அடுத்தவங்கள துவைக்க சொல்கிறீங்க? அந்த விளக்கணெல்லாம் ஒன்றை நான் சொல்ல அவசியம் இல்லை, வா. நான் ஒரே ஒரு சட்டையில் தெரியாதனமாக கலர் அடிச்சிட்டேங்கிறதுக்காக இத்தனை சட்டை துவைக்கணுமா? இது தெரிஞ்சிருந்தா கை காலை சும்மா வச்சுட்டு ஓரமாக உட்காந்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் புலம்பிக்கிட்டே பின்னாடியே போகிறான். அப்போது அங்கே போனால் அந்த பாத்ரூம் என்னமோ ஒரு ரூம் சைஸில் இருக்கு. ஜிமன் வந்துட்டு, சரி கொடுங்க, எங்கே துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யுங்கி அங்கே உட்கார். எங்க? அதோ அங்கே. இங்கேயா? இது என்ன உட்காரத்துக்குன்னே தனியாக செஞ்சு வச்சுருக்க மாதிரி இருக்கு? ஆமாம். ஓ, இப்படிலாம் வேறு பண்ணுவாங்களா? ஆனால் நான் தானே துணி துவைக்கணும், நீங்கள் உட்காருன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வந்து அங்கே போய் உட்காந்துக்கிறான். இவங்க இப்போ வந்துட்டு அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணியெலாம் பிடிச்சிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ஊற வைக்கிறான். ஊற வச்சுட்டு அப்படி ஜிமன் கிட்டே வந்து, துணி துவைக்க தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? அம்மா துவைச்சிருவாங்க, இல்லைன்னா வாஷிங் மிஷினில் போட்டுருவோம். மற்றபடி எனக்கு துணியை பற்றி எப்படி துவைக்கணும்னு சுத்தமாக தெரியாது. செல்லம், அவ்வளவு செல்லம், கொஞ்சம் அதிகமாக இரு, அந்த செல்லத்தெல்லாம் முறுக்கிற அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே எந்திரிக்க, உட்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே உட்காடுறான். இப்போது யுங்கி தான் திரும்ப அங்கே போயிட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ் துவைக்கிறதுக்காக சோப்பு ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிமனை கூப்பிட்றான். நானா? இல்லை, உன் பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க. ஏன் பின்னாடியா? யாரும் இல்லைல்ல? இல்லையே. அப்போ வா. இதை நீங்கள் நேராகவே சொல்லியிருக்கலாம். சொல்லலாம் முடியாது, வா. ஷூ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் எந்திரிச்சு போகிறான். அப்போது அங்கே யுங்கி தான், இந்தா இதை பிடி. ஆமாம், என்னது இது? அதுவா, குளிக்கிற சோப்பு, போட்டு குளி. குளிக்கிற சோப்பு ட்ரெஸ்ஸுக்கு போடுவாங்களா? அது துணி துவைக்கிற சோப்பு. ஓ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோப்பு திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கான். அது சோப்பு தான், வேறு எதுவும் இல்லை. என்னமோ உலக அதிசயத்தை பார்க்குற மாதிரி பார்க்காத. இல்லை, நான் அந்த சோப்பெல்லாம் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. எல்லாம் உங்கள் அம்மாவை உதைக்கணும். எது? அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்கள் அம்மா எல்லா வேலையும் பார்க்க தான் சொல்லுவாங்க. நான் தான் எங்கள் அம்மாட்ட டிமிக் கொடுத்துட்டு சுற்றிட்டுருப்பேன். அப்போது ஒன்றா தான் உதைக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன கட்டிக்க போகிறவனுக்கு தானே பிரச்சனை. அதுக்கு தான் நான் கத்திகிட்ருக்கேன். என்னது? இந்தா இதை பிடி. இது என்னது? துணிக்கு போடுற ப்ரஷ்ஷு. ஓ, இதை தான் துணிக்கு போட்டு தேய்ப்பாங்களா? நான் கூட பயந்துட்டேன். என்னென்ன? பல்லு விளக்குற ப்ரஷ்ஷை தான் துணிக்கும் போடுவாங்கன்னு. பல்லு விளக்குற ப்ரஷ்ஷை துணிக்கு போடுவாங்களா? அப்போ இது அப்புறம் எப்படி பல்லு விளக்குவ? இல்லை, அதே மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டு தேய்ப்பாங்கன்னு. எத்தனை நாள் தேய்ப்ப? அது நினச்சி தான் எனக்கு பயங்கர பயமே. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு என்னைக்கு தேய்ச்சி என்னைக்கு துணி துவைச்சி முடிச்சின்னு இப்போ தான் தெரியுது இவ்வளோ பெரிய ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றா அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. நான் உங்களை கலரால் தான் அடித்தேன், கையாலேயோ இல்லை வேறு எதுனாலே அடிக்கலை.
அவ்வளோ திமிரு உனக்கு. இந்தா இத தோய். நான் தான் உங்கள்ட்ட சொன்னேன்ல எனக்கு துணி துவைக்க தெரியாதுன்னு. நான் சொல்லி தரேன் அதே மாதிரி துவைச்சு தா. அதுக்கு நீங்களே துவைச்சுக்கலாமே. என்ன சொன்ன? ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே ரெடியாக உட்காந்துருக்கான். இவங்க அதை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அவன் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துவைக்கணும் அந்த மாதிரி துவைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஸோ ஜிம்முன்னு அப்படியே துவைக்க 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டே துணி துவைச்சிட்ருக்காங்க. அங்கே அவ்வளோ நுரை கிளம்ப ஆரம்பிக்குது. ஜிம்மனுக்கு அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அந்த நுரைய எடுத்து வச்சுட்டு ஊதிக்கிட்டு அமுக்கிட்டு உடைக்கிறேங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான் துணியை துவைக்கிறத விட்டுட்டு. இவங்க எதுவுமே சொல்லாமல் ஜிம்மன் பண்ணுறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே துவைச்சிக்கிட்டே இருக்கான். இப்போது இவங்க கிட்டத்தட்ட ஃபுல்லாக முடிக்க போகிறான். ஜிம்மன் அந்த ஒரே ஒரு துணியோட தான் இருக்கான். அப்போது ஜிம்மன் கடைசியாக அந்த துணியை துவைச்சி முடிச்சுட்டு, அப்பா பார்த்தீங்களா எவ்வளோ துணி துவைச்சிட்டேன்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு கை கழுவலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது ஜிம்மனுக்கு லைட்டாக வழுக்க இவங்கியும் எந்திரிச்சு தான் இருப்பான். இவங்கி பிடிக்க போக 2 பேருமே வலிக்கிட்டு பக்கத்தில் இருந்த பாத் டப்பில் இருந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறானுங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி சமாளித்து எந்திரிக்கும் போது 2 பேரோட ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக வெட்டாயிடுச்சு. ஜிம்மன் இவங்கியோட காலரை செம்ம டைட்டாக பிடிச்சிருக்கான் ஒரு மாதிரி பயத்தில். இவங்கி வந்துட்டு ஜிம்மனோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சிருக்கான். அவன் வந்துட்டு ஜிம்மனுக்கு எதுவும் அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே அந்த பாத் டப்பில் ஹாஃப் சிட்டிங்கில் இருந்துச்சு உட்காந்துருக்காங்க. ஜிம்மன் தான் தேங்க்ஸ். அடி எதுவும் பல்லல்ல? இல்லை. சரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிக்க ஜிம்மன் ஒரு லாங் செயின் ஒன்று போட்டிருக்கான். அது யுங்கியோட ஷர்ட்டில் மாட்டியிருக்கு. ஸோ அவன் ஒரு நிமிஷம் அப்படி விலக அது 2 பேரையுமே ஒன்றா சேர்த்து இழுக்குது. ஜிம்மனும் யுங்கியும் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறாங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகுது. அவன் அப்படியே கடகடன்னு அவனோட செயினை எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு தத்தி புத்தி வெளில வந்துடுறான். வெளில வந்துட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே நிற்க யுங்கி வந்து சாரி அது வலிக்கி விட்டுருச்சுல. ஆமாம் அதனால என்ன, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே அங்கங்கே பார்த்துட்ருக்க இவங்க அப்படியே வெளில வந்து பொறுமையாக அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஜிம்மன் அப்படியே இவங்கியை பார்த்துட்டே நிற்கிறான். இவங்கி ஜிம்மன் பார்க்குறான்னு தெரிஞ்சே வேணும்னே பொறுமையாக ஷர்ட்டை கலட்டி பொறுமையாக அங்கே இருக்க ஒரு டவல் எடுத்து அவன் உடம்பெல்லாம் தொடச்சிட்ருக்கான். ஜிம்மனால் அதுக்கு மேலே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃபுல்லாக கல்ப் பண்ணிக்கிட்டு அவனை பார்த்துட்ருக்கான். இப்போ யுங்கி தான் இந்த டவலை வச்சு தொடச்சிக்கோ. இல்லை என்கிட்ட வேறு ட்ரெஸ் இல்லை, இதுவே எனக்கு போதும், நான் இப்படியே கிளம்பிடுறேன். இப்படியே போய் சளி பிடிக்கவா? என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸை மாற்று. இல்லை பரவாயில்ல. சொன்னால் கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டவல் அப்படியே அவன் மேலே போட்டுட்டு ஜிம்மன் கிட்ட வந்து அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஜிம்மனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி உள்ள பட்டர்ஃப்ளையாக கிளம்ப ஜிம்மன் வந்து இவங்கியோட கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க என்ன என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ஃப்யூச்சர்லலாம் பண்ண போகிறது தானே, ரொம்ப பண்ணாத. புரியல. என்ன புரியல? இன்னும் உனக்கு எதுவும் புரியலன்னு சொல்லிட்டு நடிச்சிட்ருக்காத, அதான் அவன் கண்ணில் நல்லா தெரியுது. எனக்கு எதுவும் புரியல, நீங்கள் முன்னே ஷர்ட்டை விடுங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு திரும்பவும் வலிக்குது கீழே. இவங்க நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ரொம்ப ஆடாத, வலிக்கிட்டு கீழே விழுந்துருவேன். நான் ஆடலை, ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவும் புரியல. என்ன புரியல? ஃப்யூச்சர்னா என்ன சொல்கிறீங்க? ஃப்யூச்சர்னா என்ன? நீயும் நானும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நிற்க போகிறோம். ஏன் இந்த ஷர்ட் இல்லாமல் இந்த பேண்ட் இல்லாமல் கூட தான் நிற்க போகிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, பட் எனக்கு எதுவுமே புரியல. புரியாத மாதிரி நடிக்காத. இப்போ தானே சொன்னேன் உங்கள் அம்மா அப்பா எனக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்கன்னு. ஆமாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் ஓகே சொல்லலே. நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்க்க, நீங்கள் ஓகே சொன்னால் எனக்கு ஓகேவான்னு கேட்கணும்ல. எனக்கு ஓகே இல்லை. சரி ஓகே இல்லை. என் கண்ணை பார்த்து சொல்லு.
கண்ணை பார்த்து ஏன் சொல்லணும்? நீ கண்ணை பார்த்து ஓகேலான்னு சொல்லு. நான் இப்போயே அங்கே பாரு, என் ஃபோன் அங்கே இருக்குது, எடுத்து உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஓகே? ஆ ம் சொன்னால் சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவேன். அப்போ நானும் சொல்கிறேன். சொல்லு. நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், நான் அப்புறம் சொல்கிறேன். என்ன போங்க? அதெல்லாம் முடியாது. நீ ஃபஸ்ட் என்கிட்ட சொல்லு, நான் அப்புறம் உங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிறேன். ஓகே, ரெண்டுத்துலேயும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நான் சொல்கிறேன். நான் 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 வந்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திக்கி திணறிக்கிட்டே யுங்கியோட கண்ணை பார்த்துட்ருக்கான். யுங்கி ஒரு பக்கம் ஜிம்மனோட ஷர்ட்டை கழட்டிட்டு தான் இருக்கான். ஜிம்மன் அதை மறந்துட்டு இப்போ யுங்கியோட கண்ணை பார்த்துட்டே இருக்க. யுங்கி ஃபுல்லாக ஜிம்மனோட ஷர்ட்டை கழட்டிட்டு அவன் மேலே போட்டுட்டு அந்த துண்டு எடுத்து அவன் உடம்புலாம் தொடச்சிட்ருக்கான். ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பட் அந்த ஐ கான்டாக்ட் கட்டே ஆகலை. அவன் யுங்கியவே தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ யுங்கி ஃபுல்லாக அவனோட பாடி தொடச்சிட்டு, என்ன நாளைக்கு சொல்லலான் இருக்கியா? ஆ அது ஒன்றும் இல்லை, அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் திக்கி திணறிட்டே இருக்க. யுங்கி நெக்ஸ்ட்டு ஜிம்மனோட பேண்ட்டில் கை வைக்கிறான். அவ்வளோதான், ஜிம்மனை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள், நம்ம கல்யாணம் பண்ணுறோமோ பண்ணலையோ அதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு 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 தப்பு, கணத்தில் போட்டுக்கோங்க அப்படின்னு அவனே யுங்கியோட 2 கணத்தையும் தட்டிட்டு, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து 2 ஸ்டெப் அந்த பக்கம் போகிறான். யுங்கியை அவன் கையை பிடிச்சிட்டு, ஏய் ஷர்ட்டை கழட்டின தான் பேண்ட்டையும் கழட்டுறேன், கீழே மட்டும் ஹீரோ இல்லையா என்ன? அது நான் பார்த்துக்கிறேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல ஜிம்மன் அப்படியே கீழே குமிஞ்சு பார்க்குறான். அவன் பேண்ட் அப்படியே ஃபுல்லாக ஈரமாக அவன் ட்ரெஸ்ஸோட ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கு. ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டு, டவலை கொடுங்க அப்படின்னு பிடுங்கி அவன் வந்து டவலை அப்படியே கட்டிக்கிறான் பேண்ட் மேலேயே. இங்கே கொஞ்சம் கிட்ட வந்துட்டு, இதுதான் நானும் பண்ண வந்தேன், நான் பேண்ட் எடுத்துகிட்டு கட்டிவிட வந்தேன், மேலே கட்டியிருக்கேன், போதும் போதும், நீங்கள் நானும் சொல்லிகிட்டே இருக்காதீங்க, போதும், எனக்கு எனக்கு வந்துட்டு இப்போது நீங்கள் வெளில போங்க, நான் பேண்ட் சேஞ்ச் பண்ணணும். சரி இரு, ட்ரெஸ்ஸை தரேன். இல்லை பரவாயில்ல, நான் இந்த துண்டோடையே இருந்துக்கிறேன், இந்த துணி காஞ்சதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேன், அப்போ நாளைக்கு வரைக்கும் நீ இங்கே நில்லு. சொல்கிறத கேட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வெளில போயிடுறான். ஜிம்மன் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு, அம்மா ஐயோ ஒரு நிமிஷத்தில் உள்ளே இருக்க எல்லாம் வெளில வந்திருக்கும் போல். என்னடா நடக்குது எனக்குள்ள? சே, செம்ம பாடியில். ஜிம்மன் ஃப்ளாட் ஆகாத, நீ வந்துட்டு அவனுக்கு டஃப் டைம் கொடுக்கணும், அவனை அலைய விடணும், அப்புறமா ஓகே சொல்லணும், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கே வந்துட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி போட்டுட்டு அப்படியே வெளில வரான். வெளில வந்தால் இவங்கி அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க. சும்மா அப்படியே ரொம்ப கெத்தாக வர மாதிரி வந்துட்டு, நான் கிளம்புறேன். கிளம்பலாம் இரு. ஏன்? எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. பதிலா? இப்போதைக்கு எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லையா? சரி ஓகே. என்ன ஓகே? நான் கால் பண்ணி உங்கள் வீட்டில் சொல்லிடுறேன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும்? எங்கள் வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. வேறு மாப்பிள்ளையா? உங்களுக்கு ஓகேவா? என்ன ஓகேவா? என்னமோ நான் பல வருஷம் லவ் பண்ண மாதிரி கேட்குறேன். ஆமாம்ல, பட் இருந்தாலும் அது வந்துட்டு எப்படி கேட்குறது? இருந்தாலும் நம்ம பாத்ரூமில் மேட்ரா பண்ணோம்? ஒன்றும் பண்ணல, துணி தான் துவைச்சோம். ஆமாம், ஆனால் நீங்கள் தானே என் பேண்ட்லலாம் பேண்ட் அவுத்தனா? இல்லைல்ல. இல்லை அப்புறம் என்ன? நான் சொல்லிடுறேன். ஓகே. என்ன டக்குன்னு எப்படி சொல்லிட்டான்? கொஞ்சம் டிம்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அவன் பேக் எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வரான். அவன் அப்படியே அந்த பேக்கில் ஒரு ரோப் மாதிரி தனியாக தொங்கிட்டு இருக்கும்ல, நம்ம ஷோல்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதை அப்படியே அவன் சுற்றிக்கிட்டே போச்சு. இந்த வாய் இருக்கே வாய் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு.
ம். விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திடீர்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறான். என்ன ஆயிருக்குன்னா, ஜிம்மன் அப்படியே அதை பிடிச்சி ரோல் பண்ணிட்டு யோசிச்சுட்டு வெளில போனேன். கொஞ்ச நேரத்துலேயே யுங்கி வேகமாக வந்து ஜிம்மனை திருப்பி செம்மையாக லாக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் ரொம்ப ஃபோர்ஸ்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மனை ஒரு மாதிரி சைடாக சாய்ச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மனால் வந்துட்டு அங்கே ப்ரீத் பண்ண முடியல. அவன் யுங்கியோட ஷோல்டரை போட்டு செம்மையாக டேப் பண்ணிகிட்ருக்கான். விடு 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 விடு. என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? நான் விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீ சொன்னியா? நீங்கள் தான் ஓகே சொல்கிறீங்கல்ல. ஆமாம் சொன்னேன். உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன்னு தான் சொன்னேன். என்ன சொல்கிறேன்னு சொல்லலைல்ல. என்ன என்ன சொல்ல போகிறீங்க? எனக்கு உன்னை பிடிக்கல, அவனுக்கு என்ன பிடிக்கல, அதானே? அது உனக்கு வேணா இருக்கலாம், எனக்கு இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி சொல்ல ஜிம்மன் அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கான். ஜிம்மன் அப்படி பார்க்குறத பார்த்துட்டு, இப்படி பார்த்தேன்னு வை, இப்படி கடிச்சு தின்றுவேன். ஆ, கடிச்சு தின்றுவியா? என்ன என்ன வாய்ஸ் எகுறுது? இன்னும் எகுரும், என்ன பண்ணுவ? அப்படிதான் ஓ ஓ ஓகே சொன்னனால சாருக்கு என்ன தும்புறா? ஆமாம் வரும், நிறையவே வரும். என்ன விட்டு போயிடுவியா? திமிரு வந்தால் உனக்கு பிடிக்காதா? யார் பிடிக்காதண்ணா? அதுவும் இந்த குட்டி மூஞ்சிக்குள்ளே திமிரு வரும்போது ஃபுல்லாக பிங்க் ஆகுது பாரு. மூக்கில் கை வைக்காத. ஏன், அது என்ன உனக்கு ட்ரிகரிங் பாயிண்ட்டா? ஆமாம், எனக்கு கை வச்சா பிடிக்காது. அப்போ அங்கே தானே வைக்கணும். கையெடு கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை அடிக்கிறான். யுங்கி அப்படியே சிரிச்சுட்டே ஜிம்னை அப்படியே நல்லா இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இங்கே பார், ஓவராக சீன் போடாத. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. பேசாமல் கல்யாணம் பண்ணிப்போம். பெட்ரூமில் ரெஸ்ட் ரூமில் பாதிலே நிறுத்தினது, பெட்ரூமில் ஸ்டார்ட் பண்ணாமல் நிறுத்தினது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி தான் உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பியா? என் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்தளவுக்கு என் வீட்டுக்கு வந்ததும் இல்லை, ரெஸ்ட் ரூம் வந்து எனக்கு துணி துவச்சி கொடுத்ததும் இல்லை. ஆனால் அது அது வந்து சரி, உனக்கு ஓகேவா இல்லையா? ஓகே ஓகே தான், அதான் மயக்கிட்டியே. அதான் சாருக்கு கை வந்த கலை. சொல்லு, ஓகே தானே? ஆ ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யுங்கியோட கன்னத்தை அப்படியே பிடிச்சி கிள்றான். இப்போது யுங்கி ஒரு நிமிஷம் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு, சரி நான் உன்னை ஒரு வேளை ஏமாத்தினேன்னா என்ன பண்ணுவேன்? என்ன மாதிரி கேட்குற? காலேஜில் ஸ்டாஃப் கூட ஏதாவது கீழேந்து மேலே வரைக்கும் உப்பு கண்டம் போட்டு காய வச்சு அப்படியே உரிச்சு தின்றுவேன். வா, அந்தளவுக்கு போவியா? தாராளமாக போவேன். வேணா காட்டவா? இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அந்த பயம் இருக்கட்டும். சரி, நான் இன்னும் ஒன்று கேட்கவா? என்ன, வேறு என் கூட ஓடி போறியா? அதெல்லாம் இல்லை, ஒரே ஒரு கிஸ் மட்டும் கிடைக்குமா? இப்போ தாண்டா நான் மூச்சு மூட்டை கிஸ் பண்ணேன். அது ஒரு ஃபோர்ஸில் பண்ணிட்டேன். இப்போ பொறுமையாக நிதானமாக ரசித்து ருசித்து. என்ன என்னை பார்த்தா சாப்பாடு மாதிரி இருக்கா உனக்கு? ப்ளீஸ், நீ எனக்கான சாப்பாடு தானே, ப்ளீஸ். அதான் ஃபுல்லாக மயக்கிட்டியே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல யுங்கியும் அப்படியே பொறுமையாக ஜிம்மனை கிஸ் பண்ணா. அந்த கிஸ் அப்படியே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக போகுது. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் எங்கேயும் முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரியும் ஏதோ ஒரு மாதிரி ஆரம்பித்து ஒரு மாதிரி கொண்டு போய் முடிச்சிட்டேன்ட்டு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ வர லேட் ஆகிடுச்சுன்னா கோச்சிக்காதீங்க. டாடா, பை பாய்.